ஜோதிட நலன் சேனல் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இந்த ரேவதி நட்சத்திரத்துக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதற்கான வீடியோ தான் இது. மீனராசி ரேவதி நட்சத்திரத்துக்குள்ளே சனி வந்துட்டார். இந்த விஷயம் நமக்கு தெரியும். முதல் முக்கிய விஷயமா ரேவதி நட்சத்திரக்காரங்க பண்ண வேண்டியது பயப்படக்கூடாது. என்ன அல்லன்னு சொல்கிறீங்க? எங்கள் நட்சத்திரத்துக்குள்ளே வராமலே எங்களுக்கு நிறைய கெடுதல் செஞ்சார். இப்போ எங்கள் நட்சத்திரத்துக்குள்ளே வந்துட்டார், எங்களுக்கு நிறைய கஷ்டம் அவர் கொடுக்க போகிறாரு, நீங்கள் அதை மறைச்சி பேசுகிறீங்க தானே அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. உங்களுக்கு எந்த கெடுதலும் நடந்துடாது. எவ்வளோ பெரிய இழப்புகளும் துக்கங்களும் துயரங்களும் நடந்துடாது. நீங்கள் நம்பிக்கையாக இருக்கலாம். இப்படிப்பட்ட பெரிய விஷயங்கள் எதையுமே சனியால் நிகழ்த்த முடியாது ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு. ஏன்னா சனி கொடுக்கக்கூடிய நெகட்டிவ் முழுக்க தடுக்கிறதுக்கு தான் இந்த குரு பயிற்சிங்கிற ஒரு விஷயம் பாசிட்டிவாக இருக்குது. அதே மாதிரி இந்த வருஷம் இந்த ராகு கேது பயிற்சி வருது இல்லையா, அதுவுமே நமக்கு நிறைய பாசிட்டிவாக இருக்குன்றதுனால சனியால் பெரிய பெரிய கெடுதலை செஞ்சிட முடியாது. ஆனால் அதே நேரத்தில் கெடுதலே இருக்காதா ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு கேட்டிங்கன்னா இல்லை, இருக்கும். சின்ன சின்ன கெடுதல்கள் இருக்கும், டிப்ரெஷன் இருக்கும், ஸ்ட்ரெஸ் இருக்கும், இதெல்லாம் இருக்கும். இதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு நான் சொல்கிற ஒரு விஷயம், இந்த சோஷியல் மீடியா இருக்குது இல்லையா, இந்த இன்ஸ்டாகிராம் இருக்கு இல்லையா, யூடியூப் இருக்கு இல்லையா, இதிலலாம் நீங்கள் சிக்கி கொள்ளாமல் பார்த்துக்கணும். குறிப்பாக பெண்கள், யாரோ ஒருத்தர் உங்களுக்கு ஹாய்ன்னு சொல்லி மெசேஜ் பண்ணி அதுலேருந்து நீங்கள் ஃப்ரெண்ட் ஆகி ரொம்ப க்ளோஸ் ஆகி உங்களுடைய பர்சனலை ஃபுல்லாக ஷேர் பண்ணுறது, ஃபோட்டோ அனுப்புறது, ஈவன் பாயாக இருந்தால் கூட ஓகே, மென்னாக இருந்தால் கூட ஓகே, இந்த மாதிரி இந்த நேரத்தில் உங்கள் பர்சனல்லாம் சொல்கிறது, அவங்கள அப்பட்டமாக நம்பி எல்லாத்தையுமே உங்களை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களும் சரி, உங்களுடைய பணத்தையும் சரி, அப்படியே கண்மூடித்தனமாக அவங்களுக்கு கொடுத்து ஏமாந்து போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது. சரிங்களா? இது அப்படியே நடந்ததுன்னு நான் சொல்ல வரல. தெரிஞ்சவங்கக்கிட்ட மட்டும் நீங்கள் நல்லா பழகுங்க. என்னங்க தெரிஞ்சவங்களே நம்மளை ஏமாற்றிட்டு போயிடுறாங்க, இதில் தெரியாதவங்க சொல்லவா வேணும் சொல்லுங்கள். ஸோ அதனால் நமக்கு தெரியாதவங்க பற்றி நம்ம போக வேண்டாம், அவங்கக்கிட்ட போக வேண்டாம். அவங்க மாட்டு கிடக்கிறாங்க, ஹாய்ன்னு மெசேஜ் பண்ணால் கூட அதுக்கு ரிப்ளை பண்ணாமல் இருங்க. உங்களுடைய கவனம் முழுக்க உங்களுடைய கெரியரை நோக்கி, உங்களுடைய வளர்ச்சியை நோக்கி, உங்களுடைய வாழ்க்கை நோக்கி மட்டுமே இருக்கணும். இந்த மாதிரி அன்வான்ட் விஷயங்கள் முழுக்க இப்போ நெருங்கி வரும். தேவையே இல்லாத ஒன்றுத்துக்குமே பிரயோஜனமே இல்லாத விஷயம்லாம் உங்களை தேடி வருங்க. இவ்வளோ நாள் நீங்கள் அது ஏங்கிட்டு இருப்பீங்க, வரவே வராது. பட் இந்த டைமில் வரும். ஏன்னா இந்த டைமில் வரக்கூடிய விஷயத்தில் நீங்கள் விழுந்து உங்களுக்கு ஒரு விஷயம் லைஃப் ஸ்பாயில் ஆகி, டிப்ரெஷன் ஆகி, ஸ்ட்ரெஸ் ஆகி, மன வருத்தத்தில் இருந்து அப்புறம் இதெல்லாம் சனி கொடுக்கணும் இல்லையா. அப்புறம் சனிக்கு என்ன தான் ஒரு மவுஸ் இருக்குது, அவருக்கு என்ன தான் அவருக்குன்னு ஒரு பேர் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எங்கே போவார், அதெல்லாம் செஞ்சு தான் ஆவார்ன்றதுனால இதுக்கு இடம் கொடுத்துடவே கூடாது. இந்த சோஷியல் மீடியாக்குள்ளே மீனராசிக்காரங்க, குறிப்பாக ரேவதி நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் உஷாராகவே இருங்க. பயப்பட வேண்டாம். நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் பயப்படவே கூடாது. நீங்கள் பயப்படுற அளவுக்கான எந்த விஷயமும் நடக்க போகிறது இல்லை. நெக்ஸ்ட்டு, இப்போ நீங்கள் ஒரு ஒர்க்கில் இருக்கீங்கன்னா அந்த ஒர்க்கை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ஒர்க்கை ஒரு நாளும் ஒருபோதும் விட்டுறாதீங்க. கஷ்டமாக இருந்தாலும் சரி, சம்பளம் கம்மியாக இருந்தாலும் சரி, என்னடா இது பொழப்பு, ரொம்ப ஒரு அடிமட்ட வேலையாக இருக்குது நீங்கள் நினச்சாலும் சரி, வேலையை விட்டுறாதீங்க. அதே மாதிரி இப்போ வேலை இருக்குது இல்லையா, நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஒர்க்கு நல்லா இருக்குது, நல்ல சேலரி இருக்குது, இதை விட வேறு ஒரு பெட்டரான ஒரு சேலரியில் ஜாப் வருது, இந்த நேரத்துக்கு போயிடலாம். இந்த நேரத்துக்கு உங்கள் மனசு எப்படி யோசிக்கணும், இது என்ன ஒரு பழப்பு, நம்மளை இது தொடைய சொல்கிறான், கூட்ட சொல்கிறான், பெருக்க சொல்கிறான், அதில் போய் அப்படியே ஒரு ராஜா மாதிரி இருக்கலாம், ஏசி ரூம்லேயே இருக்கலாம், நல்ல சேலரி, நம்ம பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கலாம், கேஷுவலாக ட்ரெஸ் பண்ணிக்கலாம். இவங்க ஸ்ட்ரிக்டாக இது யூனிஃபார்ம் போட்டு அதை போடு இதை போடுன்னு சொல்கிறாங்க கம்பெனிலன்னு சொல்லிவிட்டு நீங்கள் இப்போ மாறினீங்க அப்படின்னா இதை விட அங்கே ரொம்ப ப்ரெஷராக இருக்கும். உங்களை ரொம்ப இன்சல்ட் பண்ணுற மாதிரி, உங்களை ரொம்ப டாமினேட் பண்ணுற மாதிரி மேபி இருக்கலாம். இந்த நேரத்தில் அந்த மாதிரியான முடிவுகள் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. இந்த 1 இயர் போனதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணால் முடிவு எடுங்க, நான் அதுதான் உங்ககிட்ட விட்டுருவேன். இந்த 1 இயர் போனதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கை நான் உங்ககிட்டே விட்டுருவேன். நீங்கள் எது எடுத்தாலும் அது கண்டிப்பாக சக்ஸஸாக போய் முடியுன்றதுனால இந்த 1 இயருக்கு இருக்கிற ஜாபு நல்லா இருக்கும், அது அப்படியே தக்க வச்சுக்கோங்க. அதுதான் புத்திசாலித்தனம். இந்த நேரத்தில் நீங்கள் வேலையை விட்டிங்கன்னா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். வேலையில் இந்த மாதிரியான மாடிஃபிகேஷன்லாம் பண்ணிக்கோங்க. வேலையை ப்ராப்பராக செய்யுங்க, ஓப்பி அடிக்காதீங்க. குறிப்பாக மீனராசி ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு நான் சொல்கிறது, டயர்டாக இருக்கும், மாடி கொஞ்சம் டயர்டாக தான் இருக்கும், உடல்நிலை ரொம்ப சோர்வாக இருக்கும். இந்த நேரத்தில் ஓப்பி அடிச்சிடாதீங்க. இது உங்களுக்கு பெரிய தலைவலியை கொண்டு நிறுத்திடும். அப்புறம் உங்களுக்கு மெமோ கொடுக்குற அளவுக்கு எல்லா விஷயங்களும் நடந்துடும்ன்றதுனால வேலையை கரெக்டாக செஞ்சு முடிச்சுட்டு வந்துக்கிட்டே இருங்க. யார் என்ன சொன்னாலும் அதை காதில் போட்டுக்காதீங்க. உடல்நிலை முக்கியங்க. உடல்நிலையில் பார்த்துக்கோங்க. நல்ல சத்தான உணவு எடுங்க, உங்களுக்கு பிடிச்ச உணவு சாப்பிடுங்க. வெளியில் இந்த அவுட் சைட் ஃபுட்டை சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்குவாங்க. ஏன்னா நான் சாப்பிட்டு பட்டுருக்கேன். நான் இப்படி வெளியில் அதிகமாக சாப்பிட்டு தான் எனக்கு ஹெல்த் ரொம்ப போச்சு. ஸோ இந்த விஷயத்தை யாரும் ஃபாலோ பண்ணாதீங்க. இது கஞ்சி கூழ் தான் ரொம்ப நல்லது. அதை வீட்லேயே செஞ்சு சாப்பிடுங்க. வாரத்தில் 2 நாள் இந்த பழைய சோறு சாப்பிடுங்க. டாக்டர் அதுதான் எனக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாரு. உங்களுக்கு செட் ஆகக்கூடிய உணவு மட்டும் சாப்பிடுங்க. ஃபுட்டில் நல்ல கான்சன்ட்ரேஷனோடு இருங்க. நல்ல எக்ஸசைஸ் பண்ணுங்கள், யோகா பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள். இந்த மாதிரி சின்ன ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் வச்சுக்கோங்க. இதுதான் உங்கள் ஹெல்த் கண்டிஷனை கொஞ்சம் மேம்படுத்தும். ஹெல்த்தில் பிரச்சனை இருந்துச்சுன்னா ட்ரீட்மெண்ட் எடுங்க. இதுதான் சொல்ல முடியும். இந்த அளவுக்கு தான் நம்ம கொடுக்க முடியும் ஒரு அவேர்னஸை. ஹெல்த்தை பார்த்துக்கணும் ரேவதி நட்சத்திரக்காரங்க முக்கியமாக. பட் ஹெல்த்தில் மேஜர் ப்ராப்ளம் வந்துருமா இல்லைன்னு கேட்டிங்கன்னா வராது.
நம்பிக்கையாக இருக்கலாம். மறுபடியும் அதுதான் சொல்கிறேன். சப்போஸ் இப்போ மேஜர் ப்ராப்ளத்தில் இருக்கிறவங்களுக்கு அது க்யூர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த குரு பெயர்ச்சி ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணும். பட் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகுமான்றது உங்கள் ஜாதகத்தை பார்த்து தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். இதுதான் உண்மை. நெக்ஸ்ட்டு, இந்த நேரத்தில் ஒருத்தன் வந்து உங்களை சீண்டிக்கிட்டே இருப்பான், உங்கள் ஈகோவை தூண்டி விடுவான், அதே மாதிரி உங்களை ரொம்ப அசிங்கப்படுத்துவான். இதெல்லாம் நடக்கும். ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இதெல்லாம் ஷுவராக நடக்கிறதுக்கு. இதை நினச்சி நீங்கள் வந்து டென்ஷன் ஆகிறதோ இல்லை ஸ்ட்ரெஸ் ஆகிறதோ எதுவும் பண்ண வேண்டாம். ஆஃபீஸில் இருக்கலாம், இல்லை வீட்லேயே இருக்கலாம். இந்த மாதிரி உங்கள் ஈகோவோ உங்களை வந்து உங்களை சப்ரஸ் பண்ணி வச்சுட்டு உங்கள் அழுத்தியே வச்சுக்கிட்ட மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும். உங்களுக்கு மரியாதையே கொடுக்காம நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாதுன்ற மாதிரியான விஷயங்களெல்லாம் இப்போ நடக்கும். இதெல்லாம் இந்த நேரத்தில் நடக்க தான் செய்யும். நமக்கு டைம் கொஞ்சம் சரியில்லை, இதை நம்ம ஏற்றுக்கிட்டு நமக்கான ஒரு டைம் வரும்போது நம்ம பார்த்துக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் அதுக்காக வந்து என்ன சொன்னாலும் கம்முன்னு இருக்குன்னு நான் சொல்ல வரல. பட் அதுக்குன்னு ஒரு எல்லை வரைக்கும் இருக்கும் இல்லையா? இந்த எல்லையை மீறும்போது நீங்கள் கேட்குறது தப்பு கிடையாது. பட் சின்ன விஷயத்துக்குலாம் நீங்கள் டென்ஷன் ஆகிட்டே இருந்தீங்கன்னா அது உங்கள் மைண்ட் செட்டை டோட்டலாக வந்து ஸ்பாயில் பண்ணிடும். மைண்ட் செட்டு ஸ்பாயில் ஆகிற அளவுக்கு எந்த விஷயத்திலும் ஈடுபடக்கூடாது. ரேவதி நட்சத்திரக்காரங்க இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்ட்ரிக்டாக சொல்கிற விஷயம், கோவில் போயிட்டு வாங்க. குடும்பத்தில் நிம்மதி இல்லைன்னு, வேலையில் நிம்மதி இல்லைன்னு, நாங்கள் என்ன தான் பண்ணுறது, மண்டையை பிச்சுக்கலாம் போல் இருக்குது, வாழ்கிறதே பிடிக்கலன்ற நிலையில் தான் இருக்கிறீங்க. கவலைப்படாதீங்க, தயவு செய்து கவலைப்படாதீங்க. நல்ல டைம் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நல்ல டைம் வருது இல்லையா? நம்ம கோவிலுக்கு போயிட்டு மனதார வேண்டுங்க. ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூடி வேண்டிட்டு வாங்க. கோவிலுக்கு போகிற பழக்கத்தை வளர்த்துக்கோங்க. இப்போ இல்லைனாலும் ஃப்யூச்சரில் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உடனே எதுவும் நடந்துடாது. கோவிலுக்கு போகிற வழக்கத்தை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு பிடிச்ச கோவிலுக்கு போயிட்டு வாங்க. நான் ஆல்ரெடி திருச்செந்தூரை ரெஃபர் பண்ணியிருக்கேன். மீனராசிக்கு முடிஞ்சால் அங்கே போயிட்டு வாங்க. நெக்ஸ்ட்டு, கொஞ்சம் சின்ன டிப்ரெஷன் தரக்கூடிய விஷயங்கள் எது வேணால் நடக்குங்க. என்ன நடக்கும்ன்றதெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக சொல்லிட முடியாது. நீங்கள் எதில் இன்வால்வ் ஆகிட்டு இருக்கீங்களோ அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கும். பட் சின்ன மன கஷ்டங்கள், மன அழுத்தங்கள் இருக்கவே செய்யும். ரேவதிக்கு இருக்கவே செய்யும். இதுதான் உண்மை. அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். என்னடா இப்படி இருக்குன்னு நினைக்கவே வேண்டாம். நல்ல டைம் வந்துக்கிட்டே இருக்குது. அப்புறம் எதுக்கு நம்ம கவலை பண்ணோம் சொல்லுங்கள்? நமக்கான நல்ல டைம் வரப்போகுது. இந்த ஒரு 1 இயர் அப்படியே நம்ம சும்மா ஒரு எப்படி சொல்கிறது, அப்படியே ஒரு கேஷில் ஒரு ட்ரெயினில் அப்படியே பயணம் பண்ணுற மாதிரி, ஒரு பஸ்ஸில் பயணம் பண்ணுற மாதிரி பயணம் பண்ணிட்டு ட்ராவல் பண்ணிட்டு நம்ம முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாமே. நம்ம எதை பற்றியும் அப்படியே கவலைப்படவே வேண்டாம். அதுக்கு தான் நான் இருக்கிறேன். ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்கிறேன். என்னால் முடிஞ்ச விஷயங்கள் நான் சொல்லும்போது எதுக்கு பயப்படுறீங்க? இன்றைக்கி இதே மீனராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மேரேஜ் ஆகாமல் இருக்கலாம். அவங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எப்போ மேரேஜ் ஆகணும்னு ஒரு கேள்வி இருக்கும். மேரேஜ் ஆகிடும். குழந்தை இல்லாமல் இருப்பாங்க. ப்ரெக்னென்ட் லேடிஸ் நிறைய பேர் கூட நம்ம சேனலில் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கலாம். இப்போது ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம் வந்து ஒரு மோட்டிவேஷனாக நிறைய சொல்லணும், பாசிட்டிவாக சொல்லணும் இல்லையா? நீங்கள் எதை நினச்சி பயந்துக்கிட்டு நமக்கு வந்து 7.5 சனி ஜென்ம சனி டைம் இருக்குன்னு நினச்சி மனசை போட்டு குழப்பிட்டு இருக்கிறதுல வேஸ்ட்டு. நல்லா சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யுங்க. நல்லா ரெஸ்ட் எடுங்க. உங்களுக்கான ஒன்று கரெக்டாக உங்ககிட்ட வந்துடும். அதனால் தைரியமாக இருங்க. இதிலலாம் எந்த விஷயமும் நடக்காது. சுப நிகழ்ச்சிகளுக்கு தடையே இருக்காது. கல்யாணம் ஆகிறது, வீடு கட்டுறது, குழந்தை பிறக்கிறதெல்லாம் சனி தடை பண்ணவே மாட்டார். குரு வந்து நமக்கு இன்னும் நிறைய நடக்கும். சந்தோஷத்துக்கு மேலே சந்தோஷம் நடக்கும். உடனே டக்கு நடக்கிறது குரு ஹெல்ப் பண்ணுவார்ன்றதுனால சுப நிகழ்ச்சிகளுக்கு தடை இருக்காது. பட் இந்த ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் வரணும்னா ஒன்று வீட்டில் வரும், இல்லை வேலை செய்கிற இடத்துல வரும். அதே மாதிரி கணவன் மனைவி இருக்காங்க இல்லையா? ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த யாராவது இருக்காங்க, மீனராசியில் பிறந்தவங்க இருந்தாங்கன்னா ஹஸ்பண்ட் கிட்டே கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஹஸ்பண்டாக இருந்தால் ஒய்ஃப் கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்துப்பாங்க. இதெல்லாம் கொஞ்சம் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் வந்து ஒரு முகம் சொல்லிக்கிற மாதிரி பிரச்சனை வரும். சின்ன அளவுக்கு இருக்கும். கணவன் மனைவி இந்த பிரச்சனைலாம் வராமல் பார்த்துக்கோங்க. பெரிய அளவிலான பிரச்சனை வந்துடாது. பயப்பட வேண்டாம். இந்த ஸ்கூல் படிக்கிற, காலேஜ் படிக்கிற ரேவதி நட்சத்திரக்காரங்க யாராவது வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்குலாம் நல்லாவே இருக்கும். உங்களுக்குலாம் வந்து எந்த பெரிய கஷ்டமும் வந்துடாது. நீங்கள்லாம் உங்களுக்கு ஹெல்த் கண்டிஷனும் நல்லாயிருக்கும், எல்லாமே நல்லாயிருக்கும். படிக்கிறது மட்டும் தான் வேலை. லவ் பக்கம் போகாமல் படிப்பில் மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க. இதெல்லாம் நடக்கும். இந்த 40-50 வயசில் இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரக்காரங்க யாராவது இருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்கும். ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லிவிட்டேன், சுப நிகழ்ச்சிகளுக்கு தடை இருக்காதுன்ட்டு. இதில் பற்றி நீங்கள் கவலைப்படவே வேண்டாம். கடன் வாங்கியாச்சும் நீங்கள் இதெல்லாம் வாங்கிடுவீங்க. இதெல்லாம் நடந்துடும். 60-70 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, இல்லை 50 to 60 அந்த ஏஜில் இருக்கிறவங்களுக்கு இந்த தன் மகனுக்கோ மங்களுக்கோ கல்யாணம் ஆகக்கூடிய விஷயங்கள், சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்குங்க. சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கும். அதில் வந்து குறையே இருக்காது. மீனராசிக்காரங்க ரேவதி நட்சத்திரத்துக்கு இன்னும் அதிகம் நடக்க போகுது. எப்போல்லாம் சனி வந்து உங்கள் நட்சத்திரத்துக்குள்ளே ராசிக்குள்ளே வராரோ அப்போல்லாம் சுப நிகழ்ச்சிகளை ஏற்படுத்துவார். ஏன் சுப நிகழ்ச்சிகளை ஏற்படுத்துகிறார் அப்படின்னா, அதுக்கு நீங்கள் கடன் வாங்குவீங்க. அப்படி இல்லை ஒரு புது லைஃப்குள்ளே என்ட்ராவீங்க. இதெல்லாம் சனி பண்ணிக்கிட்டே இருப்பார். இது பாசிட்டிவாகவும் பண்ணுவார். பட் இதுக்கு பின்னாடி ஒரு சில சின்ன மன கஷ்டங்கள் இருக்கும். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் சரியாக இல்லைன்ட்டு சொந்தக்காரங்களாம் பேசுவாங்க. என் பேரை பத்திரிக்கையில் போடல, என்ன கூப்பிடல, அப்படி கூப்பிடல சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்கன்றதுனால இதில் சில மன கஷ்டங்கள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு மன கஷ்டத்தை கொடுக்கணுன்றதுனால இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகளை நடத்தி அது மூலம் சின்ன மன கஷ்டங்கள் இருக்கவே செய்யும். சின்ன பண நஷ்டங்கள் இருக்கவே செய்யும். நிறைய காசு செலவாகிறது, இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கவே செய்யும். காசு அதிகமாக செலவு பண்ண வேண்டாம், வீணாக செலவு பண்ண வேண்டாம். கரெக்டாக செலவு பண்ணுங்கள். ஹெல்த்துக்கு செலவு பண்ணுங்கள், ஃபேமிலிக்கு செலவு பண்ணுங்கள், ஃபுட்டுக்கு செலவு பண்ணுங்கள், ட்ரெஸ், இது மாதிரியான நெசசரியான விஷயத்துக்கு மட்டும் செலவு பண்ணுங்கள். சிம்பிளாக மீனராசி ரேவதி நட்சத்திரக்காரங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, காலையில் எழுந்திருக்கணும்.
டிசிப்ளினாக இருக்கணும். ஒரு கரெக்டாக 5-6 மணிக்கெலாம் எழுந்துட்டு ஒரு சின்ன ஒரு வாக் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் போயிட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு திரும்ப வந்துட்டு ஃபேமிலி பார்த்துட்டு ஃபேமிலியோட கொஞ்சம் சின்னதாக ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்துட்டு நம்ம பிடிச்ச விஷயங்கள் செஞ்சுட்டு வீக்லி இந்த மாதிரி ஒன்ஸ் ஏதாவது வெளியில் போகிறது, தேட்டருக்கு போகிறது, இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு சின்ன ஒரு ஜாய்ஃபுல்லாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து ஈடுபடுத்திக்கிட்டு பீச் போகிறது, இது மாதிரியான உங்களுக்கே தெரியும் இல்லையா, இந்த மாதிரி விஷயங்களை உங்களுக்கு ஈடுபடுத்திக்கிட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து ரிலீஃப் ஆகிட்டு அதேமாரி ஒரு ப்ரெஷர் வந்துச்சுன்னா உங்களுக்கு பிடிச்ச கார்ட்டூன் பார்க்குறது, இல்லை பிடிச்ச ஒரு புக்ஸ் படிக்கிறது, இல்லை பிடிச்ச ஒரு மூவி பார்க்குறது அப்படின்னு உங்களை ஈடுபடுத்திக்கோங்க. நார்மலான ஒரு விஷயத்தை, நார்மலான ஒரு வாழ்க்கையை மட்டும் இந்த 1 இயருக்கு வாழுங்க. சப்போஸ் பெரிய பெரிய விஷயத்துக்குள்ள நீங்கள் இன்வால்வ் ஆகிட்டு இருக்கீங்கன்னா அதில் பெரிய அளவு பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு சில பேர்கிட்ட சஜஷன் கேட்டு அதை இறங்குங்க. பட் ஒரு வேளை இறங்கிட்டீங்க அப்படின்னா அது கவலை இல்லை, அதை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிடலாம். என்ன இல்லை நீ இதை பண்ணாத, அதை பண்ணாத, அதை பண்ண சொல்கிறீங்க. அவன் என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கான், பெரிய பெரிய விஷயம்லாம் பண்ணிகிட்டு இருக்கான், அவனுக்குலாம் எதுவுமே ஆகாது, எங்களுக்கு தான் எல்லாம் ஆகுமான்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ நான் சொல்கிற விஷயம்லாம் உங்களுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் எதுவும் உங்களுக்கு பெரிய பிரச்சனை வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் சொல்கிறேன். அப்போது நீங்கள் நல்லா இருக்கணும்னா நீங்கள் தானே கொஞ்சம் கஷ்டப்பட்டாகணும். கொஞ்சம் நமக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்களை மாற்றிக்கிட்டு ஆகணும். தப்பு கிடையாது இல்லையா? நம்ம எப்படி நம்ம பிடிச்ச மாதிரி எல்லா டைமும் இருக்க முடியாது. ஸோ சில விஷயங்களை மாற்றிக்கோங்க. ஹோப்ஃபுல்லி நமக்கு வந்து இந்த இயர் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நான் அதுதான் சொல்கிறேன். தைரியமாக இருங்க, எதை நினச்சி கவலைப்படுக்காதீங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க, நான் வந்து இப்போது படுத்த படுக்கையாக இருக்கேன், அது படுத்த படுக்கையாவது உங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்குமே சொல்கிறேன், நிறைய பேர் உங்கள் நம்பிக்கையாக இருக்குது, எனக்கு அதில் நம்பிக்கை இல்லைனா கூட நீங்கள் சொல்கிற வார்த்தை எனக்கு நம்பிக்கையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நம்பிக்கை தானே போதும் இல்லைங்க. இங்கே எவ்வளோ பேருக்கு அந்த நம்பிக்கை தான் கிடைக்காம இருக்குது. எவ்வளோ பேர் கஷ்டத்தில் இருக்காங்க, நாளைக்கு நம்ம வாழ்க்கை மாறிடாதான்ற ஒரு ஏக்கத்திலே இருக்காங்க. அவங்களுக்குலாம் இந்த வீடியோ போச்சுன்னா அவங்களாம் ரொம்ப நம்பிக்கையாக இருப்பாங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், பொய்யான நம்பிக்கை நான் உங்களுக்கு கொடுக்கல, ஓரளவுக்கு உண்மையான நம்பிக்கை தான் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நல்ல காலம் கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருக்குது. நிறைய சுப நிகழ்ச்சிகள்லாம் நடக்கிறக்கு, அதெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. தைரியமாக இருங்க. குறிப்பாக ரேவதி நட்சத்திரக்காரங்க நான் சொன்ன விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மற்றபடி பெருசாக எதையும் மாற்றிக்க வேண்டாம். இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். பயப்பட வேண்டாம். சனி நட்சத்திரத்துக்குள்ளே வந்துட்டாரு, தயவு செய்து பயப்பட வேணாம். அந்த பயம் கலக்கத்தை மட்டும் நீங்கள் நெக்லெக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாமே நடக்கும். தைரியமாக இருங்க. நம்ம லைவில் நிறைய பேசுவோம் சரிங்களா? நிறைய எப்பயுமே சொல்லிட்டு தான் இருக்க போகிறேன். இதன் மீறி நிறைய சொல்லலாம். வேலை கிடைக்குமா, ஃபாரினில் வேலை கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லலாம். எங்களுக்கு என்ன குழந்தை பிறக்கும், ஆண் குழந்தை பெண் குழந்தை இதெல்லாம் சொல்லலாம்னா ராசிப்படி வச்சு நம்ம சொல்லிட முடியாது. ராசிப்படி சொல்கிறேன்னா உங்களை ஏமாத்துறன்னு அர்த்தம். ஜாதகத்தை பார்த்து தான் அதெல்லாம் சொல்ல முடியும். இந்த அளவுக்கு விஷயங்களை தான் பொதுவாக சொல்ல முடியும். மற்ற எல்லாத்தையும் சொல்லணும் அப்படின்னா ஜாதகத்தை பார்த்து பர்டிகுலராக இண்டிவிஜுவலான ஜாதகத்தை பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும். அதுதான் உண்மைன்றதுனால ராசிப்படி இந்த அளவு தான் சொல்ல முடியும் சரிங்களா? ஸோ தொடர்ந்து ஜோதிட நல்ல சேனலோடு விரல் கோர்த்து விழித்தருங்க அப்படி சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.